அமெரிக்கால 1933ல பிறந்த வில்லியம் ஜே நெயில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி இன்வெஸ்ட்மெண்ட்காக கிரியேட் பண்ணியிருக்கிறார். கேன் ஸ்லிம். இவர் கிரியேட் பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேன் ஸ்லிமில் வந்து ஒவ்வொரு லெட்டரும் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம கவனிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும். இந்த கேன் ஸ்லிமில் சின்றது வந்து கரண்ட் குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ். குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் அட்லீஸ்ட் 25% கடந்த வருஷத்தை விட அதிகமாக இருக்கணும். ஆனுவல் ஏர்னிங்ஸ் growth இந்த கேனில் இருக்கிற ரெண்டாவது லெட்டர் ஏ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் growth 25%க்கு மேலே இருக்கணும் கடந்த 3லேருந்து 5 வருஷத்தில் கம்பேர் பண்ணும்போது. அடுத்து என் வந்து நியூ ப்ராடக்ட்ஸு, சர்வீசஸ், மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப் இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரிகராக பார்க்கலாம். சப்ளை அண்ட் டிமாண்ட் கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸோட அட்ராக்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கணும். பொட்டன்ஷியல் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இதை நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். லீடர் ஆர் லகார்ட் ஒரு இண்டஸ்ட்ரியில் அந்த கம்பெனி லீட் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கணும் நம்ம சூஸ் பண்ணுற ஸ்டாக். ரெண்டாவது நாட் லகார்ட் அதாவது சர்வைவ் ஆகக்கூடிய இல்லை ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய கம்பெனியாக இருக்கக்கூடாது. இன்ஸ்டிடியூஷனல் லீடர்ஷிப் அதாவது ஸ்பான்சர்ஷிப் இது வந்து என்னென்னா ஷேர் ஹோல்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன். எஃப்ஐஎஸ் டாப் பேங்க்ஸு, டாப் என்பிஎஃப்சி கம்பெனிஸு, எஃப்ஐஎஸ்டிஎஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்காக இருக்கணும். மார்க்கெட் டைரக்ஷன் இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயராக இருக்கணும். மார்க்கெட் இறங்கும்போது இறங்கினாலும் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெக்கவர் ஆகக்கூடிய ஸ்டாக்காக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கேன் ஸ்லிமோட ஸ்ட்ராட்டஜியை வில்லியம் ஜே நெயில் கொடுத்துருக்கிற விஷயம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.